ஃபங்க்ஷன்ஸோடைய டாபிக் அதோட முடியுது. அடுத்தது ஹெர்மைட் பாலினாமியல். ஆர்த்தோகனல் ஃபங்க்ஷன் வந்து நான் பெசல் ஃபங்க்ஷன்ஸ்க்கு அப்லோட் பண்ணல, அது அப்புறமா அப்லோட் பண்ணுறேன். ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் ஹெர்மைட் பாலினாமியலை பொறுத்த வரைக்கும் ஹெர்மைட் பாலினாமியல்லையும் ஸ்டார்டிங்கில் வந்து ஃப்ரோபீனியஸ் மெத்தடில் சால்வ் பண்ணுற ஒரு சம் இருக்குது. அது நீங்களே பார்த்தாலே புரியும், அதனால் நான் அதை எடுக்கலை. ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா e⁻2x - t² = n = 0 to ∞ t⁻n/n ஃபேக்டோரியல் hn of x அப்படின்றத ப்ரூவ் பண்ணணும். இதில் நம்ம வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடை வந்து எடுத்துக்கிறோம். நம்ம இது ஆக்சுவலாக லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறது சிமிலர் டு பெசல் ஃபங்க்ஷன்லேயும் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் எடுத்துக்கிட்டோம். அதுலேயும் e⁻ தான் இருந்தது. இதுலேயும் நம்ம e⁻x உடைய ஃபார்முலா யூஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். ஆனால் இங்கே சம்மேஷனை யூஸ் பண்ணுறோம். இங்கே வந்து நம்ம சம்மேஷன் டேர்ம் மட்டும் எடுத்துக்கிறோம். அதாவது n = 0 to ∞ x⁻n/n ஃபேக்டோரியல்னு இந்த சம்மேஷன் டேர்ம் மட்டும் எடுத்துக்கிறோம். ஸோ இங்கே வந்து என்ன இருக்குது, e⁻2txன்னு இருக்குது. இங்கே வந்து 2 டேர்ம் இருக்கிறதுனால டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிறதுக்காக ஒரு இதை எஸ்ன்னு எடுத்துக்கிறோம், ஒரு இது ஆர்னு எடுத்துக்கிறோம், n-க்கு பதிலாக. பவரில் இருக்கிறது தான் நியூமரேட்டரில் இருக்கணும், அதுக்கு பவராக இந்த s/s ஃபேக்டோரியல். அதே மாதிரி இங்கே ஆர் ஃபேக்டோரியல் அப்படின்னு கொண்டு வந்துட்டு இப்போ என்ன இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கா. அதனால் இந்த 2 சம்மேஷன்ஸையும் மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணி சம்மேஷனை தனியாக வெளில எடுத்துட்டு இந்த டேர்ம்ஸை மட்டும் போடுறோம். இப்போ இதில் வந்து t⁻ வெளில எடுக்கிறோம். இங்கே என்ன இருக்குது, t⁻s இருக்குது. இங்கே என்ன இருக்குது, t⁻2rன்னு இருக்குது. ஸோ இதை மொத்தமாக கம்பைன் பண்ணி t⁻s + 2r. இங்கே t⁻2r போக -1⁻r இருக்குமா, இந்த மைனஸ் இருக்கிறதுனால. ஸோ அது இங்கே 2x⁻s இங்கே, அப்புறம் s ஃபேக்டோரியல் ஆர் ஃபேக்டோரியல் இங்கே. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எஸ்ஸுக்கு பதிலாக s + 2r, அதாவது நம்ம t⁻n தானே எடுத்துக்கணும். அதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா s + 2r வந்து n அப்படின்னு ஈக்குவேட் பண்ணிக்கிறோம். அப்போ எஸ்ஸுக்கு பதிலாக இந்த டேர்மில் இங்கே ஈக்குவேஷனில் எல்லா எஸ்ஸுக்கும் பதிலாக n - 2rன்னு கொண்டு வரணும். ஸோ n - 2r = 0 நீங்கள் ஆகும். அடுத்து இங்கே என்ன, இங்கே பவரில் n - 2r, அப்புறம் இங்கே n - 2r to the whole factorial, இங்கே வந்து t⁻n மாறும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஆர்ன்ற ஒரு ஃபிக்ஸ்டு வேல்யூக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் t⁻n அந்த இதே ஈக்குவேஷனில் t⁻n கோஎஃபிஷியன்ட்டாக அந்த டேர்ம்ஸை மட்டும் எழுதி அதை செகண்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துருக்கிறோம். இப்போ s வந்து > 0. ஓகேவா? s வந்து > 0. நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எஸ்க்கு பதிலாக n - 2r போட்டுக்கோமா. அப்போ n - 2r > 0. அப்போ n-மே > 2r. இந்த 2r இங்கே போயிடுச்சுன்னா அப்போ r வந்து என்னது, <= n - 2. ஆக்சுவலாக இந்த 2 இங்கே வந்துச்சுன்னா n/2 is > rன்னு இருக்கும். அதுதான் வந்து r இந்த சைடும் n/2 இந்த சைடும் கொண்டு வந்து இப்படி கொண்டு வந்திருக்காங்க. ஓகே? ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா ஈக்குவேஷன் 2 தான் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் t⁻n. இந்த ஆருக்கு எந்த வேல்யூஸ் கொடுத்தாலுமே அந்த தான் வந்து t⁻n கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு தெரியுது. இப்போ n வந்து ஈவனாக இருந்தது அப்படின்னா r வந்து <= n/2 வந்து என்ன சொல்லுது அப்படின்னா r வந்து 0 n/2 தான் வேரி ஆகும் அப்படின்னு சொல்லுது. சப்போஸ் n ஆடாக இருந்தது அப்படின்னா r வந்து <= n/2ன்றது r வந்து 0 n - 1/2 அப்படின்றதுக்குள்ளார தான் வேரி ஆகுதுன்னு சொல்லலாம். ஆக்சுவலாக ஆடு அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம 2 இதை யூஸ் பண்ணலாம். n + 1/2 n - 1/2 இந்த 2 இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஆட் அப்படின்னு சொல்கிறதுக்கு. இங்கே என்ன சொல்கிறாங்க, n/2 விட கம்மியாக இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. அதனால தான் n + 1/2 எடுக்காமல் n - 1/2 எடுத்திருக்கும். ஓகேவா? ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா r வந்து ஒரு இன்டீஜர் அப்படின்னு சொல்லி தெரியுது. இந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து கம்பைன் பண்ணும்போது நமக்கு என்ன தெரியுது, r வந்து 0 n/2 மட்டும்தான் வேரி ஆகுது அப்படின்னு தெரியுது. ஸோ டோட்டல் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் t⁻n எடுக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சம்மேஷனை வந்து r = 0 to n/2 அப்படின்னு கொண்டு வரோம். இப்போ இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது n ஃபேக்டோரியலால் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணுறோம். அப்படி மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணும்போது டிவைட் பண்ணுற n5 வந்து காமனாக வெளில எடுத்துட்டு மல்டிப்ளை பண்ணுற n5 உள்ளாரே வச்சுக்கோம். இது எதுக்கு அப்படின்னா hn of xன்றதை கொண்டு வரதுக்காக. ஓகேவா? இப்போ மறுபடியும் என்ன சொல்கிறாங்க, இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் t⁻n-மே கூட இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் t⁻n-மே கூட இந்த 1/n ஃபேக்டோரியல் hn of x தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த அந்த t⁻n-ஐயும் இன்க்ளூட் பண்ணி நம்ம வந்து ஃபைனல் ஆன்சராக சொல்கிறோம். இங்கே வந்து என்னுடைய லிமிட்ஸ் வந்து 0 ∞ வரைக்கும் டிஃபர் ஆகிற முடியும்னு சொல்கிறோம். ஓகேவா? இவ்வளோ தான் வந்து ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன். இங்கேயுமே நம்ம வந்து ஆர்த்தோகனல் ப்ராப்பர்ட்டிஸ் நான் எடுக்கலை இப்போதைக்கு. இது வந்து அப்புறமா டைம் கிடைக்கும் போது சொல்கிறேன்.